தற்போது சம்பவ இடத்தில் செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம். ரகுவரன், நீங்க இப்ப களத்தில் இருக்கீங்க, அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? சாலையில் எந்த அளவிற்கு விரிசல் ஏற்பட்டிருக்கிறது? நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் காயத்ரி. ஏற்கனவே விழுந்த பள்ளத்திற்கு அடுத்த பக்கத்து சாலையில் தான் இந்த பள்ளமானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த பள்ளம் என்று சொல்ல முடியாது, சாலையில் பெரிய அளவிலான விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் சிறிய அளவு இங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. தற்போது மெட்ரோ அதிகாரிகள் அந்த இடத்தில் நேரில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். தற்போது மெட்ரோ அதிகாரிகள் அதனை சீரமைக்கும் பணிகளை ஆய்வு செய்து கொண்டிருக்காங்க. அந்த பள்ளம் ஏற்பட்டதற்கான பாதிப்பாக தான் இந்த விரிசல் இருக்கும் என்று இங்க மெட்ரோ அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்போது அந்த இடத்தில் ஆய்வு பணிகளானது தற்போது துவங்கி இருக்கிறது. இந்த விரிசல் எதனால் ஏற்பட்டது, அந்த பள்ளத்தின் ஏற்பட்ட பாதிப்பின் விளைவாகத்தான் இது ஏற்பட்டிருக்கிறது இந்த விரிசல் என்று சொல்லியிருக்காங்க. குறிப்பா அண்ணா சாலையை சொல்ல போனோம்னா இது காலை நேரத்தில் ஏற்கனவே இங்க மக்கள் கூட்டமும் வாகன நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அதனால ஏராளமான வாகனங்கள் தற்போது இங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அண்ணா சாலை முழுவதுமாகவே வாகன நெரிசல் ஏற்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்காக தற்போது காவல்துறை அதிகாரிகளும் போக்குவரத்து சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த விரிசல் ஏற்பட்ட பகுதியில் இருந்து மெட்ரோ அதிகாரிகள் தற்போது ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம கேட்டப்போ அந்த பள்ளம் ஏற்பட்டதனுடைய எதிரில் விளைவுதான் இது இருக்கும்னு பாக்குறோம். சிறிய விரிசல் தான் ஏற்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் ஏற்பட்ட பள்ளம், பெரிய அளவில் பள்ளம் ஏற்பட்டது. அந்த பள்ளத்தினுடைய இன்னொரு பகுதியாக தான் இதை பார்க்கணுமே தவிர பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இல்லை. இன்னும் ஒரு மணி நேரத்திலேயே இந்த பாதிப்பு ஆனது சரி செய்யப்பட்டுவிடும் என்று இந்த மெட்ரோ அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த பள்ளம் எதனால் ஏற்பட்டது, மேலும் இது குறித்து விசாரணை நடத்தவும் உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் இவர்கள் தெரிவித்திருக்காங்க. காயத்ரி, ரகுவரன், தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. நேற்று முன்தினம் திடீரென ஒரு பெரிய பள்ளம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது சாலையில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது? அதாவது ஏற்கனவே இந்த அண்ணா சாலை பகுதியானது சென்னை சென்ட்ரலில் இருந்து விமான நிலையம் வரை கிட்டத்தட்ட 23 கிலோமீட்டர். அதில் 23 கிலோமீட்டரில் 19 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா அண்ணா சாலையில சுரங்கவழி பாதையாக, இருவழி சுரங்கவழி பாதையாக மெட்ரோ பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு வழி பாதையானது முடிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சென்ற வருடம் இறுதியில் முடிக்கக்கூடிய இந்த பணியானது தற்போது வரையும் முடியாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மேலும் ஒரு வழி பாதை, சுரங்க வழி பாதை முடிந்த நிலையில் மற்றொரு வழி பாதையானது தொடர்ந்து அமைக்கும் பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் என்று ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில கடந்த 2 மாதத்துக்கு முன்பே அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அந்த டிவிஎஸ் ஸ்டாப் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா ஒரு துளையின் வழியாக மண் பொங்கி வந்ததை பார்க்க முடிந்தது. இது சுரங்கப்பாதை அமைப்பதனாலதான் இந்த இது ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாம கடந்த 8 மாதங்களுக்கு முன்பாக எழும்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி ஒன்றில் வளாகத்திலிருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 டன்னுக்கு மேல மண் அந்த ஆழ்துளை கிணறிலிருந்து பொங்கி வந்ததை பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து இதே போன்ற பாதிப்புகள் அனைத்துமே இந்த சுரங்கப்பாதை அமைப்பதன் மூலமா தான் ஏற்படுகிறது. ஏற்கனவே பாதுகாப்பு அம்சங்கள் அனைத்துமே எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. சற்று இது போன்று ஏற்படும் இதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் அனைத்துமே எடுக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன என்று மெட்ரோ அதிகாரிகள் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில இந்த பள்ளமானது நேற்று முன்தினம் ஏற்பட்ட பள்ளத்தினுடைய இன்னொரு பிரிவாக தான் இந்த விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை என்றுதான் மெட்ரோ அதிகாரிகள் நம்மிடத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்போது இந்த பள்ளத்தை அளவிடும் பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் இதை இன்னும் 1 மணி நேரத்திற்குள் சரி செய்து விடுவோம் என்று இந்த அதிகாரிகள் நம்மிடத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க. நீங்க பார்க்கலாம், நேற்று முன்தினம் பள்ளம் விழுந்த பகுதியை அமைக்கப்பட்டு அதில் பேருந்துகள், வாகனங்கள் சென்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த விரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. காயத்ரி, ஏற்கனவே ஏற்பட்ட அந்த திடீர் பள்ளத்திற்கு மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை பணிகள் காரணம் என்று சொல்லப்பட்டது. அதனை அடுத்து அந்த பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டதா? தற்பொழுது சாலையில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறதே, இந்த சூழ்நிலையில் அங்கு மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெற்று வருகிறதா அல்லது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா?
மெட்ரோ சுரங்கப்பாதை பணிகள் உடனடியாக இது பற்றி தெரிந்தவுடன் நிறுத்தப்பட்டு விட்டது. எப்பொழுது இந்த மாதிரி இது போன்ற எந்த ஒரு பள்ளமோ எந்த ஒரு இது போன்ற மெட்ரோ பணிகள் காரணமாக எந்த ஒரு விளைவோ ஏற்பட்டாலோ உடனடியாக மெட்ரோ பணிகள் நிறுத்தப்பட்டு அதனுடைய பாதிப்புகள் அனைத்தும் சரி செய்யப்பட்ட பிறகு 2 நாட்கள் கழித்துதான் மெட்ரோ பணிகளானது துவங்கப்படும். நேற்று முன்தினம் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்தே முழுமையாக அதனுடைய பணிகள் துவங்காமல் தான் இருந்தது. தற்போது மீண்டும் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதை சரி செய்வதற்கான பணிகள் தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை அடைப்பதற்கான அந்த சிமெண்ட் கலவைகள் அந்த கரைக்கும் பணிகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனை சரி செய்வதற்கான இந்த துளையை அடைப்பதற்கான அந்த சிமெண்ட் கலவைகள் மற்றும் ஆய்வு செய்வதற்கான அந்த இது பணிகள் தான் நம்ம தற்போது பார்க்கிறோம். இதுல என்னென்ன இந்த கெமிக்கல் சார் இது எதுக்காக சார் இது சார் சார் இந்த கலவை கொண்டுதான் அந்த துளையை அடைப்பதற்கான அந்த பணிகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்க பார்க்கலாம், இந்த சிமெண்ட் கலவைகள்லாம் இங்க இருக்குது. இந்த சிமெண்ட் கலவைகள் கொண்டுதான் இந்த பணியை அடைக்கும் பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல இந்த ஜல்லி சிமெண்ட் போன்ற இந்த சிமெண்ட் கலவை கொண்டுதான் இந்த துளையை அடைக்கும் பணியானது தற்போது நடைபெற இருக்கிறது. இந்த சிமெண்ட் கலவை கொண்டுதான் இந்த ஏற்பட்டிருக்கின்ற இந்த